திமுகவோடு இருக்கக்கூடிய காங்கிரஸே வந்து விஜய் பக்கம் தாவுகிற ஒரு சூழல் வந்து இப்போ நடக்கக்கூடிய விடயங்களை வச்சு பார்த்தோம்னா, ஏற்கனவே முஸ்லீம் லீக்கை கருணாநிதி எப்படியெல்லாம் 2ஆக 3ஆக சிதைத்து உடைத்து நொறுக்கினாரோ, ஒரு காலத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத திமுக, அந்த இடத்துல இந்த முஸ்லீம் லீக் இருந்தது. நல்ல மனசில் வச்சு, இது வரலாறு. ஆனால் அப்படிப்பட்ட முஸ்லீம் லீக்கையை உடைச்சு சுக்குநூறு ஆக்குனது மாதிரி விடுதலை சிறுத்தைகளையும் சகோதரர் வன்னியரசு, ஆளூர் சானவாசு போன்ற நபர்களை வைத்து விடுதலை சிறுத்தைகளை ஸ்டாலின் வந்து முடக்குவார், உடைப்பார். இது சத்தியம். மறைந்த ஜெயலலிதா இருக்கும்போது அவர் தன்னை அணிலாக ஒப்புமைப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார். அணில் எப்போது சிங்கமா மாறுச்சு? சிங்கமா மாறுவதற்கான காரணம் என்ன? இப்போ மூச்சுக்கு 300 தடவை எல்லா மேடைகளிலும் இந்த ஒரு சரண கோஷத்தை பாடுகிறார். தாவேகா திமுக, இதுதான் போட்டி. 2 பேருக்கு இடையில தான் போட்டி. எதுல போட்டி சொல்லுங்க? வெறுமனே அறிக்கை அரசியல் இங்கே பலன் தராது, சரிங்களா? கள அரசியல் வரணும். களத்துக்கு வந்து சாதாரணமாக உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தங்களுடைய ஒளி வாங்கி நீட்டுறாங்க, சன்னல் வழியாக பயணிக்கக்கூடிய அவருடைய வாகனத்தில் உட்காந்துருக்கிறான்னு தெரிஞ்சு உயரமான பேருந்தில் தான் உட்காந்துருக்கிறீங்க, பாதுகாப்பான ஒரு அமைப்பில் தான் இருக்கிறீங்க. நீட்டக்கூடிய ஒளிவாங்கிக்காவது 1-2 கேள்விகளுக்காவது நீங்கள் பதில் சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? அப்புறம் எப்படி நீங்கள் அறிக்கை அரசியலோடு நிறுத்திட்டு கள அரசியலுக்கே வரமாட்டீங்களே? ஒரு விதமான கூட்டத்தை கூட்டி, ஏற்கனவே ஒரு கமலஹாசனை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த சிரஞ்சீவியை கூட ஒப்பிட்டு நாம் வந்து விஜயோட பேச வேண்டாம். ஆனால் வாக்காய் மாறுமான்னா முடியாது. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. மரத்தில் ஏறாத இறங்கு அப்படின்ற அதை பிடிச்சி இறங்காத இறங்கு, மேடையில் ஏறாத இறங்கு. இது பொதுச் செயலாளர். தலைவர் என்ன? ப்ளீஸ் இறங்குப்பா ப்ளீஸ். ஒருத்தர் ஹெட் மாஸ்டர் மாதிரி கம்பு குச்சி எடுத்துக்கிட்டு இறங்குன்னு இருக்கிறாரு. இவர் ப்ளீஸ் போட்டுருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னுடைய கட்சியினுடைய கேடர்ஸையும் பொறுப்பாளர்களையுமே கையாள இயலவில்லை என்றால் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இவர்கள் இப்படி கையாள போகிறார்கள். அதாவது வாய் இருக்கு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? குலைக்கக்கூடாது. வாய் இருக்குன்னு சொல்லிட்டு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. அப்படி செய்கிறவர்களை நீங்கள் எந்த விதத்தில் வந்து அவர்கள் விமர்சகர்கள் அப்படின்ட்டு நீங்கள் அவர்களுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவர்கள் செய்வது விமர்சனம் அல்ல ராஜா, அவர்கள் செய்வது முழுக்க அவதூறு. இன்னும் சொல்ல போனால் அந்த அவதூறு செய்கிற அந்த பணிகளுக்காக அவர்களுக்கு ஒரு ஊதியம் கிட்டுகிறது. அதனால அவர்களுக்கு பொருத்தமான ஒரு சொல் என்னன்னா, அவர்கள் வாடகைக்காரர்கள் சொல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். தமிழ்நாடு அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு? சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு ஒரு திரைப்பாடல் இருக்குல்ல, அந்த மாதிரி அரசியல் களம் வந்து இன்னும் ஒரு தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல். ஒரு 4-5 மாதங்கள் அதற்கான அறிவிப்புகள் பக்கமே இருக்குது. அதனால் இப்போ வந்து இது இனத்தோட ஜனத்தோட பணத்தோட செய்கிறது மாதிரி அதிரிபுதிரியான வேலைகள்லாம் இப்போ போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ 2026 தேர்தலை முன்னிலைப்படுத்தி இப்போ திமுக கூட்டணி ஓரளவு செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு இருக்குது? அது பழைய மாதிரி அவங்களால செட் பண்ண முடியுமா? திமுக கூட்டணி அது வந்து எல்லாமே சரியாக செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, திமுகவோடு இருக்கக்கூடிய காங்கிரஸே வந்து விஜய் பக்கம் தாவுகிற ஒரு சூழல் வந்து இப்போது நடக்கக்கூடிய விடயங்களை வச்சு பார்த்தோம்னா, காங்கிரஸும் விஜயும் கூட்டணி அமைக்கிற ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உட்பட பலர் காங்கிரஸாரும் சேர்ந்து இதுவரைக்கும் தேர்தல் கூட்டணி கணக்குகளில் வந்து உடன்பாடுகளை எட்டி இருந்திருக்கிறாங்க. ஆனால் தேர்தலுக்கு பிந்திய ஆட்சி அதிகார பங்கீடு அப்படின்னு வரும்போது இவர்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, சமைக்கிறது, காய்கறி வெட்டுறது எல்லாத்துலேயும் கூடவே இருந்துட்டு சாப்பிட்ற நேரம் வரும்போது காங்கிரஸாரை, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இந்த ஆண்டை மனப்பான்மையோட கோபாலபுரத்தினுடைய பண்ணையார்கள் மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதனால் உங்களுடைய கூற்றே வந்து ஒரு பிழையான ஒரு கூற்று, ஒரு பார்வையும் கூட. நான் முன்னாடி சொன்னது போல் இந்த அரசியல் வானிலை வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிந்து
காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவினுடைய கூட்டணியில் வந்து 2026 சட்டசபை தேர்தலின் போது ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ திமுக விட்டு காங்கிரஸ் கலரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இந்த சூழ்நிலை ஒருவேளை கலந்து விட்டால் திருமாவளவனும் வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திருமா வந்து வெளியே போகணும்னு அப்படி ஒருவேளை அவர் சகோதரர் திருமாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு அடங்கமறு அத்துமீறு புரட்சி செய்ய அப்படின்ற ஒரு அம்பேத்கரிய பாதையில் அவர் வந்து முன்னெடுத்து போய்க்கு இருக்கிறார். அவரை குறித்து நாம் வந்து முன்பின் பிறழ்வுகளை நாம் வந்து சில மாற்று கருத்துக்களை நம்ம முன் வச்ச போதிலும் அவர் தனக்கான அதிகார பசி வேட்கை கொண்டு சிறுத்தையாக எட்டி பாய்கிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அப்படி பாய்கிற இந்த எழுச்சி தமிழராகிய இந்த சிறுத்தைக்கு இடையூறாக கூடவே இருக்கிறவங்களே தடையா இருக்கிறாங்க. இப்போ புதுசாக போன மாதத்திலிருந்து எனக்கு தெரிந்து எழுச்சி தமிழர் சகோதரர் திருமாவிடத்திலிருந்து இப்படி ஒரு புதிய ஒரு பல்லவி ஒரு கோரஸ் வந்திருக்குது. ஆட்சியில் நாங்கள் பங்கு கேட்போம், கூடுதலாகவும் நாங்கள் தொகுதிகளை கேட்போம் அப்படின்ற ஒரு பல்லவி அவருடைய சொந்த வாயிலிருந்தே ஒரு பாட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கச்சேரி வந்து லாவணி ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்ன ஆகும், தொகுதிகள் கூட்டி தருவார்களா தரமாட்டார்களா என்பது அந்த தேர்தல் அதுக்காகத்தான் இப்போ என்ன செய்வாங்கன்னா அது அடிக்கடி மாநாடுகள் பொதுக்கூட்டங்களை போட்டு தங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க அப்படின்றத காட்டுறதுக்காக இது போலெல்லாம் நடத்துவாங்க. அப்படி காட்டி கூடுதல் இடங்களை கேட்டு பெறும்போது ஒரு தோல்வி ஏற்பட்டால், அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கீடு தாருங்கள் என்கிற ஒரு கோரிக்கையில் ஒரு தோல்வி ஏற்பட்டால் எழுச்சி தமிழர் வந்து தனித்து போக முயற்சி செய்வார். ஆனால் என்ன நடக்கும், ஏற்கனவே முஸ்லீம் லீக்கை கருணாநிதி எப்படியெல்லாம் 2ஆக 3ஆக சிதைத்து உடைத்து நொறுக்கினாரோ, ஒரு காலத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத திமுக அந்த இடத்துல இந்த முஸ்லீம் லீக் இருந்தது. நல்ல மனசில் வச்சு இது வரலாறு. ஆனால் அப்படிப்பட்ட முஸ்லீம் லீக்கையை உடைச்சு சுக்குநூறு ஆக்குனது மாதிரி விடுதலை சிறுத்தைகளையும் சகோதரர் வன்னியரசு ஆளூர் சானவாசு போன்ற நபர்களை வைத்து விடுதலை சிறுத்தைகளை ஸ்டாலின் வந்து முடக்குவார், உடைப்பார். இது சத்தியம். இந்த ஒரு பிடிகும்பு இந்த மூக்கணாங்கயிறு ஸ்டாலின் கையில் இருப்பதால் தான் அச்சப்பட்டு கொண்டு அடக்கி வாசிக்கிறார். இப்போ புதிதாக ஒரு சக்தி ஒன்று வந்திருக்கு, ஒரு சிங்கம் ஒன்று வந்திருக்கு, திரு விஜய் அவர்கள். அவருடைய அரசியல் பிரவேசம் நீங்கள் பாருங்கள், இப்போ 2 மாநாடு முடிஞ்சிருச்சு. திமுகவுக்கு நாங்கள் தான் நேரடி எதிரி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் தமிழ் தேசிய கட்சியை பார்க்குறீங்களா இல்லை திராவிடத்தோட இன்னொரு முகமாக பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சிங்கம் புதுசாக வந்திருக்கு, அது ஒரு சக்தி அப்படின்றீங்க. இதை மறைந்த ஜெயலலிதா இருக்கும்போது அவர் தன்னை அணிலாக ஒப்புமைப்படுத்தி பேசி கொண்டிருந்தார். அணில் எப்போது சிங்கமாக மாறுச்சு? சிங்கமாக மாறுவதற்கான காரணம் என்ன? இப்போ மூச்சுக்கு 300 தடவை எல்லா மேடைகளிலும் இந்த ஒரு சரண கோஷத்தை பாடுகிறார். தாவேகா திமுக இதுதான் போட்டி, 2 பேருக்கு இடையில தான் போட்டி. எதுல போட்டி சொல்லுங்க? 75 ஆண்டு காலமாக ஒரு கொள்கை கோட்பாடுகளோடு திமுக இயங்கி வருகிறதா இல்லையா? கொள்கை இருக்கா இல்லையா? கோட்பாடு இருக்கா இல்லையா? அதை செயல்படுத்துகிறார்களா, நடைமுறைப்படுத்துகிறார்களா, அந்த தங்களுடைய ஆக்ஷன் பிளான்ல செயல் திட்டத்தில் அவர்கள் தோற்றுவிட்டார்களா என்பதெல்லாம் இன்னொரு மறு விவாதம். ஆனால் 75 ஆண்டு கால திமுகவிற்கும் உங்களுக்கு நேற்று வந்த 2 ஆண்டு கட்சியான தாவேகாவுக்கும் இடையில் தான் போட்டி என்றால் எந்த இடத்தில் போட்டி, எப்படி போட்டி? இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றார், நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கொள்கைக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் நிலைநாட்டி இருப்பது, ஸ்தாபித்திருப்பது ஒரு அரசியல் கட்சி. இதற்கு முன்னாடி நீங்க விஜய் மக்கள் இயக்கம் என்று சொல்லி ஒரு மக்களுக்கான ஒரு இயக்கமாக மக்கள் தளத்துல இருந்து பீப்புள் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணீங்க. இப்போ வாக்கு அரசியலுக்குள்ள வந்திருக்கிறீங்க. அதனால உங்களுடைய கட்சியை தமிழக வெற்றி கழகமாக நீங்க உருமாற்றி அதை பதிவு செஞ்சு நீங்க களம் காண்கிறீங்க. தாவேகா திமுகவிற்கு 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் 2 ஆண்டு வயது கொண்ட தாவேகா எந்த வகையில் மாற்று அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு வகையில நீங்க கேட்குறீங்க அவர் தமிழ் தேசியம் பேசுவாரா திராவிட தேசியம் பேசுவாரா அப்படின்னு சொல்லு. திராவிடம் என்று ஒரு இனம் கிடையாது. இனம் இருந்தால் ஒரு மொழி இருக்கும், மொழி இருந்தால் ஒரு தேசம் இருக்கும், தேசம் இருந்தால் தேசியம் இருக்கும். ஸோ திராவிடம் என்பதே ஒரு போலி. அப்படி என்று சொல்லும் போது திராவிட தேசியம் என்று ஒன்றும் இல்லை. அப்படின்னும் போது எங்களுக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்றது
இது எந்த வகையில சாத்தியமாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாம்பார், ஒரு பருப்பு குழம்புல தயிரை ஊத்துனா எப்படி இருக்கும்? அதை என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? இல்ல ஒரு கறி குழம்புல ஒரு கருவாட்டை போட்டா எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு வகை தொகை இருக்கணுமா இல்லையா? ஒரு வரையறை இருக்கணும்ல, ஒரு வெல் டிஃபைன்டு இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அப்படி எதுவுமே இல்லாம நாங்கள் இதற்கெல்லாம் மாற்றி, இப்ப தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? ஈழத்தமிழர் விடுதலை குறித்து பேசுது, தமிழர் தன்னாட்சி குறித்து பேசுது, தமிழர் மீட்சி குறித்து பேசுது, தமிழ் வளர்ச்சி குறித்து பேசுது. திராவிடம் இரண்டாவது கண்ணாக பாவிக்கக்கூடிய விஜய் பேசுவாரா? தமிழர் அல்லாதோர் தமிழர் விடயங்களில் தலையிடுவது தப்பு, இது திராவிடத்தினுடைய முன்னத்தியராக இருக்கக்கூடிய ஈவேரா சொல்லியிருக்கிறாரு. ஈவேராவின் கூற்றுவின்படி வெளிப்படையாக நீங்க இது ஒரு ப்ரொக்ளமேஷனாக, ஒரு அறைகூவலாக, ஒரு பிரகடனமாக சொல்ல முடியுமா? தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டில் தமிழர் அரசியல்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? தமிழ் தேசியம் பேசணும்ட்டீங்க, ரைட்டு. ஸோ தமிழ்நாட்டிற்கான வேலு நாச்சியார் உட்பட கொள்கை தலைவர்களாக நீங்கள் வகுத்திருக்கிறீர்கள், சரி, ரைட். ஆனால் திராவிடத்திற்கான இன்னொரு இலக்கணத்தையும் எங்களுடைய இரண்டாவது கண்ணாக பாவிக்கிறேன்றீங்களே. உங்கள் திராவிடத்தினுடைய முன்னத்தியராக கருதக்கூடிய ஈவே ராமசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார், தமிழர் அல்லாதோர் தமிழர் விஷயங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு. இந்த விஷயத்தை வெளிப்படையா சொல்ல முடியுமா? திமுகவை பார்த்து நீங்க இதை சொல்ல முடியலைன்னு சொன்னா, நீங்கள் தமிழரான்னு கேட்க முடியலைன்னு சொன்னா, நீங்கள் எப்படி திமுகவிற்கான மாற்றாக தாவேக்காவை கருத முடியும்? இல்ல, இப்போ அவர் தமிழ் தேசியம் பேசுறது இல்ல. நீங்க சொன்ன எந்த விஷயத்தையும் அவர் இது வரைக்கும் அவர் வாய் திறந்து பேசினது இல்லை. அப்படிங்கும்போது திமுகவுடைய கொள்கையும் தேவேக்காவுடைய கொள்கை ஒன்று தான் சார். அது இன்னொரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான், 2.0 சொல்லலாம், ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் தான், அல்லது ஒரு கிராக், அது ஒரு ப்ராக்சி மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எப்படி பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை அப்படின்னு திமுக சொல்லுது, நான் என்ன கேட்குறேன், ஓ அந்த அளவுக்கு நீங்க பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஆட்களாடா அப்படின்னு பார்த்தா கிடையாது. என்ன சொல்ல வர்றாங்க மறைமுகம் அப்படின்னா, பாஜக இங்க வேலை செய்ய வேண்டாம், பாஜகவுடைய வேலையை செய்யறதுக்கு நாங்க இருக்கிறோம், அதனால பாஜகவுக்கு இங்க வேலை இல்லைன்னு தான் மறைமுகமா சொல்றது போல, திமுகவுக்கு இங்க என்ன வேலை இல்லை அப்படின்னு சொல்றது மூலமா திமுக எதையெல்லாம் இங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததோ அதையெல்லாம் செய்வதற்கு அட்வான்ஸ்டு லெவல்ல நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்றாங்க. ஒரு சாதாரண விடயங்கள்ல கூட, மக்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க என்னென்ன விஷயங்கள்ல நீங்க தலையிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். வெறுமனே அறிக்கை அரசியல் மட்டும் இங்க வெற்றியை நிர்ணயிச்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்படி பார்த்தா தான் லெட்டர் பேட் கட்சிகள்லாம் இன்றைய நேரம் ஒரு பெரிய பிரளயத்தை உருவாக்கி இருக்கும்ல தமிழ்நாட்டு அரசியல்ல. வெறுமனே அறிக்கை அரசியல் இங்கே பலன் தராது, சரிங்களா? கள அரசியல் வரணும். களத்துக்கு சாதாரணமாக உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தங்களுடைய ஒளி வாங்கி நீட்டுறாங்க, சன்னல் வழியாக பயணிக்கக்கூடிய அவருடைய வாகனத்தில் உட்காந்துருக்கிறான்னு தெரிஞ்சு, உயரமான பேருந்துல தான் உட்காந்துருக்கிறீங்க, பாதுகாப்பான ஒரு அமைப்புல தான் இருக்கிறீங்க. நீட்டக்கூடிய ஒளிவாங்கிக்காவது 1-2 கேள்விகளுக்காவது நீங்கள் பதில் சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? அப்புறம் எப்படி நீங்க அறிக்கை அரசியலோட நிறுத்திட்டு கள அரசியலுக்கே வரமாட்டீங்களே? மோடி எப்படி இந்த இடத்துல ஊடகவியலாளர்களை சந்திக்கிறதுக்கு அச்சப்படுறதோ அதே போலதான் விஜயும். அதுக்கு சற்றும் குறைவில்லாம திராவிடத்தினுடைய இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய தளபதி என்று இவர்கள் சொல்றாங்க, உடன்பிறப்புகளால் அடைந்து வாயார வியந்து ஓதுறாங்க பாருங்களேன். இந்த ஸ்டாலின் ஒன்றும் அப்படித்தானே, எந்த கேள்விகளா இருக்கட்டும் எல்லாமே ப்ராக்சி செட்டிங் தானே பண்ணிடுறாங்க, எல்லாமே ஸ்கிரிப்டடு தானே. கேள்விக்கு ஏற்ற பதில், அதை கூட தேடுவதற்கு பல வினாடிகள் எடுத்துக்கொள்றாரா இல்லையா? அதனால இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர் தேசியம் மட்டும்தான் வெல்லும், அது மட்டும்தான் நிலைக்க முடியும். அந்த விஷயத்தை எடுத்தா ஒருவேளை அரை உயிரும் குறை உயிருமாக குற்றுயிருமாக இருக்கக்கூடிய தாவேக்கா இன்றைக்கு அடிச்சு துவச்சுக்கு இருக்கிறாங்க, இணையதளமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும். அதாவது தாவேக்கா எதற்குன்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. 75 ஆண்டு காலமாக சாதி ஒழிப்பை பேசுகிறது ஒரு கட்சி, திராவிடத்தினுடைய முன்னத்தியர்கள் சமத்துவத்தை பேசுறாங்க, சமூக நீதியை பேசுறாங்க. ஆனா அது அந்த இடத்துல இருந்து நான் ஒருபடி மேல எப்படின்றத சகோதரர் சீமான் சொல்றாரு. விஜய் என்ன இடத்துல சொல்லியிருக்கிறார்? அப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, எந்த இடத்துல நான் மாற்றம் கொண்டு வர விரும்புறேன்,
இதற்கு நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்ற எப்படி தருவேன்றதை தெளிவா சொல்றார். மேடைக்கு மேடை பேசுறார். ஊடகவியலாளர்களை உட்கார்ந்து கேள்வி கேட்க சொல்லி பதிலளிக்கிறார். வேற ஏதாவது கேள்வி இருக்கா என்று கேட்டு நன்றி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறார். போதாக்குறைக்கு www.naamtamizhar.org அப்படின்ற ஒரு இணையதளத்திலையும் தங்களுடைய கொள்கை வரைவுகள், அந்த கொள்கையை கோட்பாட்டை எப்படியெல்லாம் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்று தெள்ளத் தெளிவாக எழுத்து வடிவத்தில் பேசியிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் டாக்குமெண்ட் ஸ்பீக்ஸ், ஆவணங்கள் தானே பேச போது, எழுதி வச்சிருக்கிறாருல்ல. இது போல உங்களுடைய கொள்கைகளை ஏதாவது வெளிப்படையாக சொல்லி இருக்கிறீங்களா? நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நீங்க சீமானை போலவே நீங்க பேசுறீங்க, ரைட். ஆனா சீமான் நடத்தக்கூடிய மரங்களின் மாநாட்டை உங்களுடைய தாவேகா கட்சியை சார்ந்த அணில்கள் எந்த மாதிரி கடிச்சு கொதறனீங்க சொல்லுங்க பாப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், ரைட், கொள்கை ரைட், சரியா இருக்குது. அதைத்தான் சீமான் பேசுகிறார். அப்போ அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை சீமான் பேசும்போது அவரை நீங்கள் ஆதரித்திருக்கணும்ல. எதற்காக சீமானை நீங்கள் எதிர்த்தீர்கள்? அப்போ தாவேகா என்கிற ஒரு கட்சி இங்கே இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகள் போல நாம் தமிழருக்கும் மாற்று கிடையாது. ஏன்னா ரெண்டு வயசு தான் ஆகுது பிறந்து, 15 வயசாயிருக்கிற நாம் தமிழருக்கு கூட மாற்று கிடையாது. அப்படி இருக்கும்போது 75 ஆண்டு கால திமுகவுக்கு தாவேகா மாற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. தாவேகாவுடைய முதல் 2 மாநாடுகளையும் நல்ல கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டுருக்கார். இப்போது அதுக்கும் நல்ல கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது, ஒரு நடிகரை பார்க்க தான் வராங்க அப்படிங்கிற மாதிரியான கூற்றுக்களை அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? உண்மைதான், கூட்டங்கள் தான் தங்களுக்கான பொதுவாக என்னென்னா மாநாடுகள் நடத்துவதனுடைய நோக்கமே ஜாதி மத இன்ன பிற என்ன மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோகால்டு கும்பல்கள்லாம் மாநாடு எதற்காக நடத்துகிறாங்க? எங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான், சரிங்களா? தங்களை நிலைநிறுத்துவதற்காக. அவர்களுக்கு பின்னாடி அவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா அது ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா நம் அன்றாடம் தினசரி செய்தித்தாள்களில் பார்க்குறோம், 200 ரூபா 300 ரூபா கூலிக்கு நீங்கள் இன்றைக்கி களை எடுக்க போகிறீங்க, அந்த 300 ரூபா நான் தர்றேன், மாநாட்டில் உட்காருன்னு கூப்பிட்டுட்டு வர்ற கட்சிகள் எங்கே 75 ஆண்டு கால திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே போல ஒரு கவர்ச்சி அரசியலுக்காக தாவேகா என்கிற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயை பார்க்க வராங்க. அப்படி பார்த்தா கூட்டம் தான் வெற்றி வாய்ப்பை தரும் அப்படின்னு சொன்னால் சன்னி லியோனுக்கு கூடாத கூட்டமா? ஏங்க, நம்ம நகைச்சுவை நடிகர் வடிவேலை பார்க்கறதுக்கே கூட்டம் கொடுங்க. ஒரு சட்டையை ஒரு 150 ரூபா மதிப்புடைய சட்டையை 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா அதிகாலையிலே 2 மணி 1 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? அந்த கடைகளுக்கு முன்பதாக கூட்டம் கூடத்தான் செய்வாங்க. இது ஒரு விதமான கவர்ச்சி தானே. ஆனால் அவர்களால் 50 ரூபா சட்டையை 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா தொடர்ச்சியாக? முடியாது. இதெல்லாம் ஒரு விதமான கூட்டத்தை கூட்டி ஏற்கனவே ஒரு கமலஹாசனை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த சிரஞ்சீவியை கூட ஒப்பிட்டு நாம் விஜயோட பேச வேண்டாம். ஆனால் வாக்காய் மாறுமான்னா முடியாது, வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. தேவைக்கா ரசிகர்கள் இல்லை அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் நம்ம அவங்க அஃபீஷியலாக சொல்கிறது 98 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டத்தை விஜயால் அரசியல்படுத்த முடியுமா? இப்படி தான் இருக்கணும், ஒரு அரசியல் கட்சினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னால் ஏற்றுக்கிற மனநிலையில் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்காங்களா? முதல்ல அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க? ஒவ்வொருத்தருடைய தனித்திறன், அவருடைய ஆளுமை, அவருடைய பின்னணி, இவர்களையெல்லாம் வச்சு தான் தெரிவு செய்யப்படுறாங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றீங்க. விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்களா? சகோதரர் சீமா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் தேடி தேடி போய் எங்கெங்கெல்லாம் புறக்கணிப்புக்கு உள்ளாயிருக்கக்கூடிய விளிம்பு நிலை சாதியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய குயவர், நாவிதர், வண்ணார் இவங்களாம் பேசுறது இல்லைல்ல. மதுரையா, மதுரை தெற்கா இவரை போடு, மதுரை மேற்கா அவரை போடு. ஏன்னா அந்தந்த குடிகள் பெருகி இருக்கிறாங்க, பெருத்து இருக்கிறான். அவன் வாக்கு வேணும். ஒரு என்னதுன்னா ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படியே தடவி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறது தான். இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா, அங்கே அவரை போடு. வந்த உடனே கேட்குற கேள்வி, முதல் கேள்வி என்னன்னா, நீங்கள் என்ன குடி என்ன சாதின்னு தானே கேட்குறீங்க. அப்படி விளிம்பு நிலை மக்களையும் நான் நிறுத்துறேன்ப்பா
ஆனால் நான் சாதி பார்த்து தான் ஓட்டு போடுவேன்னா தீட்டுன்னு சொல்கிறத தலைவர் எங்கே, மாற்று அரசியலை முன்வைப்பதாக நேற்று வந்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய விஜய் எங்கே? இவர்கள் வந்து பொறுப்பாளர்கள் நியமனத்திலிருந்து அடுத்து கட்சியினுடைய கேடர்ஸ் அங்கே இருக்கக்கூடியவர்களாம், அதனுடைய சீஃப் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் வந்து மரத்தில் ஏறாத இறங்கு அப்படின்ற அதை பிடிச்சி இறங்காத இறங்கு, மேடையில் ஏறாத இறங்குன்ற. இது பொதுச் செயலாளர். தலைவர் என்ன, ப்ளீஸ் இறங்குப்பா ப்ளீஸ். ஒருத்தர் ஹெட் மாஸ்டர் மாதிரி கம்பு குச்சி எடுத்துக்கிட்டு இறங்குன்னு இருக்கிறாரு, இவர் ப்ளீஸ் போட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தன்னுடைய கட்சியினுடைய கேடர்ஸையும் பொறுப்பாளர்களையுமே கையாள இயலவில்லை என்றால் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இவர்கள் இப்படி கையாள போகிறார்கள். நான் ஒன்றும் சொல்லட்டுமா, என்னுடைய அறிவு கட்டிய வகையில் நான் பல்வேறு சோர்சஸ் தரவுகளை எல்லாம் ஆய்வு பண்ணி நான் பேசுகிறது என்னன்னா, தாவேகாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய எலைட் குரூப் இருக்குது. தாவேகாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய எலைட் கும்பல் வந்து சுத்துது. அவன்கிட்ட இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், வசதி வாய்ப்புகள், தங்களுடைய கட்டமைப்புகள், பொருளாதாரம், இவைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு ஒரு மாற்று கட்சி தேவைப்படுது. ஏன்னா இந்த 2026 தேர்தலோட திமுகவுக்கு வந்து இறுதி ஊர்வலம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி இதுக்கு ஏற்கனவே உண்டாடும் என்னன்னா, பேக் டு த பெவிலியன். ஓகே, அடிபட்டுருச்சா, ரைட், கொஞ்சம் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெவிலியனில் வந்து உட்கார வச்சுட்டு மறுபடியும் அதிமுகவுக்கு மாற்ற மறுபடியும் உட்கார வச்சிருந்த கொஞ்சம் தண்ணி கிண்ணி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் கையில் மட்டையை கொடுத்து ஆடுப்பா அப்படின்னு பந்தை போட்டு ஆட்டத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 2026 பெவிலியனுக்கு போன திமுக நேராக சுடுகாட்டுக்கு தான், கிரெமட்டோரியத்துக்கு தான் போகும். இத்தோடு அவர்களுக்கு வந்து சவ சடங்கை செஞ்சு தமிழர்கள் முடிப்பாங்க. அவ்வளவு தீரா கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த கோபத்தை புரிந்து கொண்ட எலைட் கும்பல் இதற்கு ஒரு மாற்று வேணும் இல்லையா? அவர்கள் தமிழர் அப்படின்னு பேசினா பிடிக்காது இந்த எலைட் கும்பலுக்கு. ஏன்னா அவனுக்கு என்ன மொழி போனால் என்ன, அவன் எங்கேனாலும் போய் பொழைச்சிக்கிறலாம். ஆமாம், இந்த தமிழ் மொழி வாழ்வது வந்து சாதாரண பாமர மக்களின் வழியாகத்தான் இந்த தமிழ் நிலமும் தமிழ் மக்களும் இந்த பண்பாடும் கட்டி காக்கப்பட்டிருக்குது. எலைட் குரூப்னால இல்லை. அப்போ எலைட் குரூப்புக்கு பாதுகாப்பு யாரு? சீமான் இல்லைன்றது அவன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறான். அதனால அவன் என்ன பண்ணுறான், தனக்கான ஒரு நபரை அவனே என்ன செய்கிறான், தெரிவு செய்கிறான், மோல்டு பண்ணுறான். எப்படி பாஜக சார்பாக அண்ணாமலை ஏற்கனவே அங்கே இருந்து குட்டி ஆடாக இருக்கும்போதே அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்து எடுத்து இலதெல்லாம் கொடுத்து வளர்த்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறானோ, அதே போல் தாவேகாவினுடைய தலைவர் விஜய இந்த எலைட் குரூப் தான் நிலை நிறுத்தியிருக்கு. ஆனால் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சீமான் அவர்கள் எல்லாருக்குமான அரசியலை பேசுகிறாருன்றது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமான அரசியல். இங்கே தொழில் வரக்கூடாதுன்னு நம்ம யாரும் சொல்ல வரல. இயற்கையை சிதைச்சிட்டு தொழில் செய்யாது. இங்கே கண்டுகொள்ளப்படாத மக்களுக்காக மட்டும்தான் சீமான் அரசியல் செய்கிறார்ன்றல, எல்லாருக்குமான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு சில விமர்சகர்கள் இப்போது சமீப காலமாக இந்த வலைப்பேச்சு அந்தணன், வலைப்பேச்சு பிஸ்மி போன்றவர்கள் எல்லாம் அண்ணன் சீமானை விஜய்க்கு ஒப்பீடு செய்யும் பொழுது விஜயனுடைய கால் தூசிக்கு கூட சீமான் சமம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வன்மத்தை மிகப்பெரிய அளவில் கூட்டுறாங்க. இப்படி சொன்னதுனால இவர்களை நீங்கள் வந்து விமர்சகர்களாக எடுத்துக்கொள்ள முடியாது. விமர்சனம் அப்படின்றது வந்து நாகரிகமாக இருக்கும். காலுக்கும் தூசிக்கும் சமம் இல்லைன்னா ஏறத்தாழ 1/2 கோடி வாக்குகளுக்கு நிகராக எடுத்திருக்கிறார், வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஒரு சல்லி பைசா கூட செலவழிக்காம. பொது தொகுதியெல்லாம் உங்களுக்கு கேட்குதோ என்று ஒரு குறிப்பிட்ட கட்சி 75 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட கட்சி என்று மார்தட்டி கொள்ளக்கூடிய கட்சியே எதிர்த்து நான் நிறுத்துறேன், போடு, சாதி பார்த்து போடுறியா போடாத, அப்படி சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்ற சீமானை பார்த்து கால் தூசிக்கு கூட சமம் இல்லை என்று எப்படி நீங்க சொல்றீங்க? அதாவது வாய் இருக்கு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, குலைக்கக்கூடாது. வாய் இருக்குன்னு சொல்லிட்டு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. அப்படி செய்கிறவர்களை நீங்கள் எந்த விதத்தில் வந்து அவர்கள் விமர்சகர்கள் அப்படின்ட்டு நீங்கள் அவர்களுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவர்கள் செய்வது விமர்சனம் அல்ல ராஜா, அவர்கள் செய்வது முழுக்க முழுக்க அவதூறு. இன்னும் சொல்ல போனால் அந்த அவதூறு செய்கிற அந்த பணிகளுக்காக அவர்களுக்கு ஒரு ஊதியம் கிட்டுகிறது. அதனால அவர்களுக்கு பொருத்தமான ஒரு சொல் என்னன்னா,
அவர்கள் வாடகைக்காரர்கள்னு சொல்லலாம். வாடகைக்கு விட்டு பிழைக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் கீச்சகமாக இருக்கட்டும், முகநூல்களாக இருக்கட்டும், சமூக ஊடகங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க. நேற்று வரை திமுகவுக்கு ஆதரவாய் பேசி கொண்டிருந்த இந்த சோகால்டு வாடகை வாயர்கள் இன்றைக்கு யாரை விஜய் பக்கம் அப்படின்னு பேசிக்கிறான். எப்படி? கால் தூசைக்கு சமம். எந்த விதத்தில் கால் தூசைக்கு கூட சமமாக மாட்டார்னு நீங்கள் சொல்றீங்க? சொல்லணும்ல. அத அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம என்னத்தை பேசுறது? 2026 தேர்தல் வருது. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் கழகமா அல்லது கழகமா அப்படின்றது. அண்ணன் சீமான் வந்து மேடைகளில் விஜயை பற்றி பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்கணும். அவனுக்கு ஏன் அந்த பிஆர்ஓ வேலை பார்த்துக்கிட்டு, அவருக்கு ஏன் அந்த வெளிச்சத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான சில சொற்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து சாட்டை துரைமுருகனோ இன்பவனம் கார்த்திகோ பார்த்துக்குவாங்க. சீமான் வாயால் அந்த விஜய்ங்கிற பேர் கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இது சரிதானா? இது வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, கில்லிங் இன் சைலன்ஸ் அப்படின்வாங்க. அவர்களை பற்றிய சொற்களையே பயன்படுத்தாமல் இருக்கிறது மூலமாக எதிராளியை வந்து அசால்ட் பண்ணுறது, அவங்கள வந்து இல்லாதொழிப்பது அப்படின்றது. அப்படி அவர்களை பற்றி பேசாமல் இருப்பதுனால எவ்வளோ நாள் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க? பேசாமல் இருப்பதுனால எதிராளியை தனக்கு எதிராக மாற்று கருத்து கொண்டவரை நீங்கள் சமாளிச்சிருவீங்கன்னு அர்த்தமாயிருமா? இப்போ நீண்ட காலமாக ஸ்டாலினுடைய வாயிலிருந்து சீமான் அப்படின்ற ஒரு சொல் வந்து வருவதை ரொம்பவே அப்படியே பல்ல கடிக்கிறாங்க இல்லையா? ஸ்டாலின் உட்பட மற்ற இன்ன பிற மூத்த திமுகவினர் வந்து கடிக்கிறாங்க. ஆனால் சீமானுடைய வளர்ச்சியை இதன் மூலமாக அவர்கள் தடுத்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? வாய்ப்பே இல்லைல்ல. எல்லாவற்றையும் தாண்டி தானே ஒரு பெருங்கூட்டம் வந்து சீமானை நோக்கி வந்து ஜனத்திரள் வந்து முட்டி மோதிக்கிட்டு வந்துட்டு இருக்குது. அதனால கில்லிங் இன் சைலன்ஸ் அப்படின்றது மூலமாக விஜயை வந்து நம்ம வந்து இருட்டடிப்பு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா விஜய்க்கு வெளிச்சம் கொடுக்குறாரு சீமான் இப்படி பேசுறது மூலமா அப்படின்னு. ஏற்கனவே விஜய்க்கு வெளிச்சம் இல்லைன்னு யார் சொன்னது? அதை சீமானே ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. விஜய்க்கு இல்லாத வெளிச்சமா? விஜயை தெரியாதவர் ஏதோ ஒரு வகையில், விஜயை பற்றி தெரியாதவர் யார் இருப்பாங்களா? இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. விஜயை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சுக்கிட்டே, அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்டை வச்சுக்கிட்டே வெற்றி பெற முடியும் அப்படின்னு விஜய் நினைப்பது மகாபெரிய தப்பு. அப்படி பார்த்தா சிவாஜி கணேசனுக்கு இல்லாத செல்வாக்கா? வெளிச்சமின்மையா? வெற்றி பெற்று இருக்கணும்ல. அன்றைக்கு ஒரு காலத்தில் காமராஜருக்கு இல்லாத வெளிச்சமா? தோக்கடிக்கப்பட்டிருக்கிறாரே. அதனால இங்கே இந்த லாப நட்ட கணக்குகள்லாம் இங்கே பெருசாக ஓடிக்கிருக்கு. முதல் கேள்விக்கே நான் திரும்பி வர்றேன். இங்கே இந்த அரசியல் வானிலை வந்து சட்டுன்னு மாறிக்கிட்டு தான் இருக்கும். இவர்கள் எல்லாருமே எந்த வகையில் மாற்று அப்படின்றத சொல்லாத வரைக்கும் இவர்களால் புதிய அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. சீமான் நினைப்பதை போல. இன்றைக்கு எனக்கு தெரிந்தவரை நான் சீமான் சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட நான் கிடையாது. ஆனால் அவர் முன்வைக்கிற அரசியல் தத்துவத்தை நான் 100 விழுக்காடு அப்படியே வழிமொழிகிறேன். இந்த இனத்திற்காக சமரசம் இல்லாம தன்னுடைய பலவீனங்களின் நடுவிலும் பேசிக்கிட்டு இருக்கிறார். மீட்பராக காட்சியளிக்கிறார். இயேசுநாதர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, எனது சொற்களை நீங்கள் நம்பாவிடனும் எனது கிரியைகளை கண்டாவது என் மீது விசுவாசம் கொள்ளுங்கள் என்றார். இப்போ சீமான் முழுக்க பத்திரிகையாளரை சந்திச்சு பேச்சு தாங்க அவர்கிட்ட அப்படின்ட்டு நம்ம சாதாரணமாக பேசிட்டு போயிட முடியாது. பேச்சை செயல் வடிவத்திலையும் காட்டிக்கிருக்கிறார்ல. அதனால திராவிடம் இந்த நிலத்திற்கானது அல்ல, திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் என்று சொல்லக்கூடிய தாவேக்காவும் இந்த நிலத்திற்கானதும் அல்ல. தமிழ் தேசியம் மட்டுமே இந்த நிலத்திற்கான அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய முதன்மையான ஆக்க சக்தி என்பதை நேயர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி பாதர், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.